friends எப்படி இருக்கீங்க சோமா இருக்கீங்களா சோ இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் அசந்தரோட ரெசிபியோட வந்திருக்கேன் கருவாட்டு பால் கறி செய்ய போறேன் சோ வாங்கோ இந்த கருவாட்டு பால் கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன் இந்த கருவாட்டு பால் கறி செய்யறதுக்கு என்ன மண்சட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஆனா அடுப்பை வந்து என்ன ஆன் பண்ணாம இதுல வந்து கருவாடு இருக்குது 160 கிராம் கட்டா பாறை கருவாடு எடுத்து அரை மணித்தியால நல்ல சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவிட்டு வெட்டி வச்சிருக்கிறேன் 160 கிராம் இப்போ இதில் போடுறேன் இதில் வந்து வெங்காயம் இருக்குது நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்து வெட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் அப்படி இல்லை சோப்பு வெங்காயம் இருந்தால் பாவிங்க நல்லா இருக்கும் இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது 3 உள்ளிப்பல் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் இதில் வந்து ஹெபனரோ பெப்பர் எடுத்துட்டு இப்படி நடுவால் வெட்டி விட்டுருக்கேன் நல்லா உரைப்பாக இருக்கும் நான் 2 போட்டிருக்கிறேன் ஹெபனரோ பெப்பர் இதில் ரம்பை இருக்குது 3 பீஸ் ரம்பு கருவேப்பிலை இருக்குது 2 காம்பு கருவேப்பிலை இது உங்களுக்கு ஆப்ஷனல் நான் 2 பச்சை மிளகா சேர்க்குறேன் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்டிங்கன்னா 2 சின்ன பச்சை மிளகா சேர்க்குறேன் இதில் வந்து தக்காளி பழம் இருக்குது நான் ஒரு பெரிய தக்காளி பழத்தில் பாதி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் எல்லாட்டிக்கு 85 கிராம் வருது இதில் வந்து ஸ்ரீலங்கன் கறி பவுடர் துணப்பகான்னு சொல்கிறதுல வறுத்த துணப்பகா பவுடர் இருக்குது அரை டீஸ்பூன் இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது 1 டீஸ்பூன் இதில் வந்து டர்மரிக் பவுடர் இருக்குது மஞ்சள் அரை டீஸ்பூனும் கொஞ்சம் கூட இருக்குது இதில் வந்து கொரக்கா புளி இருக்குது 1 யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது 2ஆம் பால் தேங்காய் பால் 1 கப் எல்லாட்டிக்கு 250 மில்லி லிட்டர் சேர்க்குறேன் இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வைக்கிறேன் வச்சுட்டு இதற்காக மிக்ஸ் பண்ணி விடுவோம் உப்பு சேர்க்கலேன்னு சொன்னால் இந்த கருவாட்டிலேயே நிறைய உப்பு தன்மை இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் உப்பு போடணும் நான் இப்போ மீடியம் ஹீட்டில் மூடாமல் ஒரு 25 நிமிஷம் வந்து கொதிக்க விட போகிறேன் ஏன் 25 நிமிஷம்னு சொன்னால் இது மண் சட்டி என்றபடியாக ஹீட் கொஞ்சம் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதால் தான் இல்லாட்டி நீங்கள் மண் சட்டி யூஸ் பண்ணாட்டிக்கு 20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்டில் அவி ஓட்டிங்கன்னா காணும் இப்போ ஒரு 10 நிமிஷமாக இதில் வந்து கொதிச்சோன்னு இருக்குது இன்னொரு 15 நிமிஷம் விடுவோம் நல்லா கொதிக்க இப்போ இன்னொரு 15 நிமிஷம் விட்டு நான் டோட்டலியாக 25 நிமிஷம் விட்டு நான் நல்லா கொதிக்கிறதுக்கு இந்த 25 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது முதலாம் பால் நான் அந்த முதலாம் பால்லேருந்து 1.5 கப் தேங்காய் பால் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ 1 கப் விட்டுருக்குறேன் இந்த இருக்க இன்னொரு அரை கப் ஸோ 1.5 கப் எல்லாட்டிக்கு 375 மில்லி லிட்டர் தேங்காய் பால் சேர்த்துருக்குறேன் ஒரு 3.5 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் இப்படி இடக்கிட கிளறி இப்படி ஆற்றி கொதிக்க விட போகிறேன் அப்போ தான் நல்லா கொதித்து நல்லா திக்காக வரும் இந்த கறி ரெண்டு நிமிஷம் இதை நான் இடக்கிட மிக்ஸ் பண்ணி இப்படி ஆற்றி கொதிக்க விட்டுருக்குறேன் இன்னும் 2 நிமிஷம் விடுவோம் இப்போ இன்னொரு 2 நிமிஷம் டோட்டலி 4 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் இடக்கிட கிளறி இப்படி ஆற்றி கொதிக்க விட்டுனான் இந்த 4 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன் அடுப்பை நிப்பாட்டினா பிறகு இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் லைம் இல்லை லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக ஏன்னா நாங்கள் தக்காளி பழம் போட்டபடியாக மற்ற வந்து கொரக்காப்புளியும் போட்டபடியாக கொஞ்சமாக உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேசிக்காப்புளி புளிஞ்சு விடுங்கோ நான் 1 டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் குறைய சேர்க்குறேன் இது எந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் விடுறேன் இதை மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்புலேருந்து எடுத்து விடுங்க ஸோ இந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என் ஹஸ்பண்ட் அசங்க செய்கிற கருவாட்டு கறி செய்து முடிஞ்சுது ஸோ இந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவாட்டு பால் கறி சூப்பராக வந்திருக்குது உப்பு போடாதீங்க என்று சொன்னால் பார்த்துட்டு கவனமாக போடுங்க உப்பு என்று சொன்னால் இந்த கட்டா பாறையில் வந்து நிறைய உப்பு இருந்தது நான் அரை மணத்தில் சுடுதல் நீళ్ళు நினைவு வச்சு கலவியும் உப்பு வந்து பர்ஃபெக்டாக காணும் ஸோ நான் உப்பு ஒன்றுமே நான் சேர்க்கிறேன் ஸோ இந்த இருக்கு அசங்க செய்கிற முறைப்படி கருவாட்டு கறி செய்து முடிஞ்சுது நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ராவல் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸ் கீழே விடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல உங்களை சுட வந்து சேரும் மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ல சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம் பாய் பாய்